என் அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த நாடுகள் மத்தியில் போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது கடந்த 2 வாரங்களாக அமலில் பேச்சுவார்த்தையில் இருந்தால் கூட அமெரிக்கா தொடர்ந்து அத்துமீறிட்டு இருக்கு. சொல்லப்பட்ட எந்த கோரிக்கைகள் நிபந்தனைகளை ஏற்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஈரான் எங்களுக்கு முழுமையாக சரணடையணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு தொடர்ந்து அத்துமீறிட்டு இருக்கு. குறிப்பாக ஹர்மஸ் நீரிணை இருக்குல்ல, இதை சுற்றி முற்றுகையிட்டு பல்வேறு தாக்குதலில் கூட ஈடுபட்டு இருந்துச்சு. ஆனால் ஈரான் தெளிவாக இந்த முறை, அதாவது இன்னைக்கு புதன்கிழமை ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணியிருக்கு பாகிஸ்தான் வழியாக. இனிமேல் எந்தவித பேச்சுவார்த்தையிலும் நாங்கள் அமெரிக்காவுடன் ஈடுபட மாட்டோம், நாங்கள் இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையிலிருந்து முழுமையாக வெளியேறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கு. இப்போ இதன் வழியாக அடுத்து இனி மீண்டும் போர் மூழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த போர் மூழ்வது என்பது ஈரான் அடிக்கும் அப்படிங்கிற நிலை கிடையவே கிடையாது. என்றுமே பேர்ஷியனில் இருக்கக்கூடிய இந்த பாரசீக இந்த போராளிகள் எல்லாமே எதிரிகள் அடித்தால் தான் திருப்பி அடிப்பாங்க. அதனால் இனி அடுத்த கட்ட தாக்குதல் அமெரிக்கா அடிச்சிச்சு, இஸ்ரேல் அடிச்சிச்சுன்னா திருப்பி அடிக்க காத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் இன்றைக்கி கிடச்சிருக்கு. மேலும் தங்கள் கைவசம் இருக்கக்கூடிய நிலத்தடி அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டி இருக்கும்ல, அதை மீண்டும் ஒரு முறை என்ன பண்ணியிருக்காங்க, வீடியோ காட்சியாக பதிவு செய்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. அவங்க கையில் எவ்வளோ இன்னும் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இராணுவ தளவாடங்கள் அந்த விஷயங்களை இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ ஈரான் இனி அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாரான சூழலில் இருக்கிறாங்க. மீண்டும் தங்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக மக்களும் இன்றைக்கி களத்தில் இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் நாங்கள் ஈரானுடைய படையில் இணையணும்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக விண்ணப்பத்தை ஈரானுடைய IRGC கொடுத்துருக்காங்க. இந்த வேளையில் இன்றைக்கி காலையில் 2 மேற்கத்திய கப்பல்கள் ஹர்மஸ் நீரிணையை கடக்கும் போது உடனடியாக ஈரான் தாக்குதல் நடத்தி இந்த 2 கப்பல்களை கைப்பற்றி தங்களுடைய கடற்கரைக்கு துறைமுகத்திற்கு 2 கப்பல்கள் எடுத்துகிட்டு போயிருக்கு. இதில் ஒரு காமெடியான சம்பவம் நடந்திருக்கு. வடக்கன் தாண்டா அப்படிங்கிற மாதிரி இங்கே லோக்கல் வடக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி உங்களுடைய ATM கார்டு கீழே இருக்கக்கூடிய 12 நம்பரை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பான். பல விஷயங்களை நம்மள்ட்ட சீட்டிங் பண்ணி ஸ்கேம் பண்ணக்கூடிய இடத்துல இந்த வடக்கனை அடிச்சுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட வடக்கே இன்றைக்கி சர்வதேச அளவில் ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்கான். கேட்கவே அவ்வளோ நகைச்சுவையாக இருக்குது. ஏன்னா ஹர்மஸ் நீரிணை உங்களுக்கு தெரியும்ல, இப்போ ஈரான் மூடி இருக்குது, ஈரானுடைய கப்பல்கள் தான் போகுது. அமெரிக்காவுடைய ஆதிக்கம் இருந்தால் கூட அதை மீறி ஈரான் பல்வேறு பீப்பாய் எண்ணெய்களை இன்றைக்கி ஏற்றுமதி செஞ்சிட்ருக்கு. ஹர்மஸ் நீரிணையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காம்படிஷன் எப்படின்னா, கப்பல்கள் எல்லாமே ஆயிரக்கணக்கான கப்பல்கள் நின்றுருக்கு. அதில் மேற்கத்திய நாடுகளுடைய கப்பலை விட ஆசிய நாடுகள், குறிப்பாக சீனா, இந்தியா போன்ற நாடுகள், ஈராக் போன்ற நாடுகள் ரொம்ப ஆர்வம் காட்டுது. அதாவது எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் சுங்க வரியாக செலுத்தி நாங்கள் இதில் ட்ராவல் பண்ணுறோம், ஏன்னா எங்களுக்கு பல மில்லியன் கணக்கான ரூபாய் நட்டமாயிரும் அப்படிங்கிறதுக்காக இந்த சந்தாவை அதாவது சுங்க வரியை செலுத்துவதற்கு தயாரான சூழலில் இன்றைக்கி வந்துருச்சு. 2 பில்லியன் சம்திங் அது வரும். இந்த சூழலில் தான் இந்திய ஃப்ளாக் இருக்குல்ல, இது போட்ட ஒரு கப்பல் நின்றுருக்கு. இது இல்லாமல் இன்னும் மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைனு, குவைத்து இது போன்ற நாடுகள் கப்பலும் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் இந்த சுங்கவரி செலுத்தணும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல இந்திய கொடி போட்டிருக்கக்கூடிய கப்பலுக்கு ஒரு நபர் கால் பண்ணுறாரு. பண்ணி என்ன கேட்குறாருன்னா, நான் அந்த ஈரானுடைய பிரமுகர் பேசுகிறேன், ஸோ ஈரானுடைய பிரமுகராக இருக்கக்கூடிய என்கிட்ட நீங்கள் சில விஷயங்களை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சில தகவல்களை வாங்கிட்டு, உங்கள் கப்பல் செல்லணுமா அப்படின்னா நான் செய்யுங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் கிரிப்டோ கரன்சி இருக்குல்ல, USDTன்னுவாங்க, அந்த கிரிப்டோ கரன்சியில் எங்களுக்கு பணத்தை நீங்கள் செலுத்தினீங்கன்னா நாங்கள் உங்கள் கப்பலை விட்டுறோம்னு சொல்லிட்டு ஒரு காலில் சொல்லியிருக்கலாம். உடனே அந்த இந்திய கப்பல் கேப்டன் இருப்பார்ல, அவர் உடனடியாக அந்த கிரிப்டோ கரன்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார் அமௌண்ட்டை. பண்ண முன்னாடி உங்களுக்கு ஒரு கைட் புக்கு கொடுக்குறோம், ஒரு வழிகாட்டி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டி அமுச்சு விட்ருக்கான். கடைசியில் பார்த்தா அது போலியான வழிகாட்டி. ஏன்னா இது முழுக்க ஸ்கேம். வடக்கேம் பேசி சர்வதேச கப்பல் வழித்தடத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச நிலையில் இந்திய கப்பல்கிட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய வடக்கேன் ஏமாத்திருக்கேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பரவி கொண்டிருக்கக்கூடிய செய்தி. இதனால் ஈரான் சொல்லுது, ஒரு காலம் நாங்கள் கிரிப்டோ கரன்சியில் அமௌண்ட் செலுத்த நாங்கள் சொல்ல மாட்டோம், நேரடியாக நாங்கள் தொடர்பு கொள்வோம், நேரடியாக நாங்கள் தான் பேசுவோம், அதனால் யாரும் உங்களுடைய பொருளாதாரத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க, யாரும் ஏமாறாதீங்க அப்படிங்கிற அறிவிப்பை இன்றைக்கி ஈரானுடைய IRGC வெளியிட்டிருக்கு. யோசிச்சு பாருங்கள், இந்த பீடாவாயன் சர்வதேச அளவில் அது மித்த கப்பல்களை விட்டான், இந்திய கப்பலை டார்கெட் பண்ணி அங்கே கிரிப்டோ கரன்சியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கியிருக்கான்னா இவங்க எந்த அளவு இன்றைக்கி போயிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இங்கே நம்ம யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மறுபக்கம் ஹவுதிக்கள், அன்சாருல்லாக்கள் ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, ஒவ்வொரு தினமும் கடந்த 3 வருடங்களில் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை பலஸ்தீனில் ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை, ஆண் குழந்தை, ஏதோ ஒரு குழந்தை இறந்து கொண்டே இருக்கிறது. இந்த செய்தியை உலகம் எல்லாமே பார்க்குது, மேற்கத்திய ஊடகங்கள், நாடுகள் எல்லாம் பார்க்குது, ஆனால் மௌனமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவலை மிக்க செய்தியை இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்கு. மறுபக்கம் இன்னைக்கு சிரியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யூத ஜியோனிஸ்டுகள் சிரியாவுடைய நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக தங்களது எல்லைகளை விரிவுபடுத்தி கொண்டே செல்கிறார்கள்.
சிரியாவுடைய எல்லையில் இன்னைக்கு வந்து குறிப்பாக ஒரு இடம் மஜிது சம்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஹைதர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராம பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டர் ஜியோனிஸ்டுகள் உள்ளே போய் ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. இதை வேடிக்கை வந்து இன்றைக்கி வந்து சிரியாவுடைய புதிய இன்றைக்கி அமெரிக்க கைக்கூலியாக இருக்கக்கூடிய ஷாரா என்று சொல்லக்கூடிய நபர், HDS என்று சொல்லக்கூடிய அமைப்புடைய செயல்பட்டு இருந்தவன், அல்கொய்தாவில் இருந்தவன், இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறான், சிரியாவை பிடித்து கொண்டு சிரியாவுடைய பல்வேறு இடங்களை யூதர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்துட்ருக்கிறான். இவன் சமீபமாக போன வருஷம் உம்ரா போயிட்டு வந்தவன் இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா, அவன் நாட்டில் வந்து பெண்களை ஆட விட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கிறான், அப்படியே ரசிச்சுட்டு இருக்கிறான். அப்போ எப்படிப்பட்ட இந்த ஜியோனிஸ்டுகளுடைய அடிமைகள் அரபு தலைவர்கள் இன்றைக்கி அரபு நாடுகளை மத்திய கிழக்கு நாடுகளை இன்றைக்கி தாரை வார்த்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க முடியுது. அப்போ இந்த சூழல் இப்படியே போச்சுன்னா கிட்டத்தட்ட மத்திய கிழக்கு முழுக்கவே யூதர்கள் சார்புடைய அல்லது யூதர்களே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த சாரா போன்ற கிறுக்குகள் செய்யக்கூடிய வேலையின் வழியாக நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.